ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து ஒரு புல்லிஷ் கன்சல்டேஷன் நடக்குது. அதனுடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி 95,200 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நேற்று வந்து ஒரு ட்வீட் போட்டேன், ட்வீட்டுன்ற பாருங்க, டெலகிராமில் அப்டேட் போட்டேன். பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன லிக்விடேஷன் மேலே ரெசிஸ்டன்ட் மேலே எடுத்தான். அதாவது 95,800 ஒரு லிக்விடேஷன் இருந்துச்சு, அதை எடுத்துட்டான். எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் பாருங்கள், 2 நாள் கேண்டில் ரெட்டிஷாக கொடுத்துருக்கான் பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே ஒரு கேண்டில், இங்கே ஒரு கேண்டில் ரெட்டிஷாக கொடுத்துட்டு இன்றைக்கி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக க்ரீனிஷாக மாற்றிட்டான். மறுபடியும் அதே ரேஞ்சுக்கு போய் நிற்கிறான் ப்ரைஸு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிக்விடேஷன் எடுத்த கேண்டில் இருந்து அடுத்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்சல்டேஷன் போட்டான். அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே வந்து கன்சல்டேட் போடுறான், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னா, இது புல்லிஷ் கண்டினியூஷன், ஓகேவா? இது வந்து ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன், அதுக்காக ஒரு கன்சல்டேஷன் இங்கே நடக்குது நமக்கு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய டெக்னிக்கல். இது வந்து எப்படின்னா ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் தான் நடக்குது. ஸோ பிரேக் அவுட் எப்போ வேணாலும் நடக்கலாம் மேலே, ஓகேங்களா? ஸோ மேலே வந்து பிரேக் அவுட் எப்போ வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி நடக்கலாம், இல்லை நாளைக்கு நடக்கலாம், நாளான்னைக்கு நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம் மேலே பிரேக் அவுட்டு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன். ஏன்னா ரெசிஸ்டண்ட்டில் வந்து ஒரு கன்சல்டேட் போடுறான், ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ புல்லிஷ், இப்போ வந்து இது பேரிஷ் இல்லை, இப்போ வந்து அகைன் வந்து மறுபடியும் புல்லிஷாக மாறுது இங்கே ஸ்ட்ரக்சர், ஓகேவா? ஸ்ட்ரக்சர் வந்து அகைன் புல்லிஷாக மாறுறதுனால இது புல்லிஷ் கண்டினியூஷனாக நமக்கு வந்து இங்கே வரும். நெக்ஸ்ட்டு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு போகுங்க, ஒரு 99,000. ஸோ அந்த ரேஞ்சுக்கு பிடிசி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ 99,000 இங்கே போனாலே பிடிசி வந்து ஹியூஜ் புல்லிஷ் தான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன் தான் இங்கே நடக்குது. ஸோ சப்போஸ் இங்கே போனாலும் 99 போனாலும் அது வந்து அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன் போட்டுட்டும் இல்லை போடாமலையும் ப்ரைஸ் வந்து மேலே போக தான் பார்க்கும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து இங்கே மல்டிபிள் டைம் வந்து இங்கே லிக்விடேஷன் எடுத்துருக்கான். அதனால் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ட்ராப் வரணும்னா ஆல்ரெடி சிக்னல் கொடுத்துருந்தது, ஓகேங்களா? ஸோ இங்கே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருந்தது. பட் மறுபடியும் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைஸு ஒரு புல்லிஷாக மாறிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னா புல்லிஷ்கான சினாரியோவாக இங்கே நமக்கு ப்ரைஸ் மாறிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு லிக்விடேஷனுக்கு அப்புறம், ஓகேங்களா, ஒரு ப்ரைஸ் வந்து போகுதுன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவன் ரெசிஸ்டன்ட் கீழே கன்சல்டேட் போடுறான்னு பாருங்கள். இப்படி போட்டான்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷ், ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக ஆல் டைம் ஹை தான், புரியுதுங்களா? இங்கே வந்து ரெசிஸ்டண்ட்டு, இங்கே வந்து கன்சல்டேட் போடுறான். ஸோ போட்டதுனால வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ப்ரைஸ் வந்து நல்லா புல்லிஷ். ஸோ சேம் சினாரியோ. பட் என்னென்னா இங்கே வந்து ரொம்ப நாள் நடந்திருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடந்திருக்கு, ஒரு வாரத்துக்கு மேலேயே நடந்திருக்கு. இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா 3 நாள் தான், இன்னையோட 3ஆவது நாள், ஓகேவா? ஸோ இன்னையோட 3ஆவது நாள். எப்போனாலும் பிரேக்கப் நடக்கும், சரிங்களா? மேலே போகிறதுக்கு எப்போனாலும் நடக்கும். இது வந்து புல்லிஷ் சினாரியோ தான், ஓகேவா? புல்லிஷ் சினாரியோ மாறிச்சு. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் சொல்கிறேன். பட் இங்கே ஏதாவது ரிஜெக்ஷன் வந்து லிக்விடேஷன் ரிவர்ஸ் கொடுத்தான்னா ஓரளவுக்கு ஒரு ரிவர்ஸ் மாதிரி வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு மறுபடியும் போவான். இல்லைனா வந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுவான் மேலே, அது போகும்போது பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் புல்லிஷில் தான் இருக்குது, ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ரிவர்சல் தான், ஓகேவா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் எத்திரியம் வச்சு மார்க்கெட் வந்து ரிவர்சல்னு, அது மாதிரி தான் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ என்னென்னா பிடிசி வந்து சின்ன ஒரு புல் பேக் நேற்று சொல்லியிருந்தேன்ல, அது வர மாதிரி இருந்தது. பட் டக்குன்னு என்ன ஆகிடுதுன்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் மாதிரி மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 4 ஹவரில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் போயிட்டு அந்த ரெசிஸ்டன்ட்டில் போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு 5:30 மணி கேண்டில், புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த இடம் வந்து ஒரு புல்லிஷாக மாறும். இப்போ இந்த 4 ஹவர் கேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா இது கூட மேலே பிரேக் அவுட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது, ஓகேவா?
நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் 1 ஹவர்லேயோ 2 ஹவர்லேயோ மேலே பிரேக்கப் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணாலும் போகலாம், அது நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா. பட் இது வந்து ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்னா. இல்லைன்னா வச்சுங்களேன், இது வந்து என்ன ஆகும்னா மறுபடியும் கன்சல்டேட்டுக்கு வருவான். இப்போயே மேலே போகலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து மறுபடியும் வந்து இப்படி கன்சல்டேஷன் இந்த மாதிரி வந்துட்டு இப்படி கூட போகலாம் ஓகேவா. பட் இது வந்து புல்லிஷ் பேட்டர்னாக மாறிச்சு. பிக்கர் டம்ப் வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிக்கர் டம்ப் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் ஒரு பிக்கர் டம்ப் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதை வந்தால் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து புல்லிஷில் இருக்குது. புல்லிஷ் மாறிச்சு, புல்லிஷ் கண்டினியூஷன் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ், இந்த டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.